காஷ்மீரத்தின் மகாமாயா மற்றும் கீர் பவானி தரிசனத்திற்கு பிறகு நைமிச்சாரண்யத்தில் லிங்கதாரணி. புவனேஸ்வரில் லிங்கதாரணியை தரிசித்தோம். ஏகாம்பர பீடம் அம்பிகை பார்வதி தேவி லிங்கதாரணியாக காட்சி கொடுக்க லிங்கராஜின் சதி லிங்கதாரிணி ஆகிறாள். இந்த அம்பிகை புவனேஸ்வரி மாதாவாகவும் அழைக்கப்படுகிறார். அதே லிங்கதாரிணி அம்பிகை நைமிச்சாரண்யத்தில் குடிக்கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். நைமிச்சாரண்யம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நாங்கள் அயோத்தியாவை தரிசிக்க சென்றபோது அங்கிருந்து நைமிச்சாரண்யம் சென்றோம். லக்னோவிற்கு வடக்கில் 90 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த க்ஷேத்திரம். உத்தரப்பிரதேசத்தின் சீதாப்பூர் மாவட்டத்தில் கோமதி நதிக்கரையில் உள்ள ஒரு உன்னதமான க்ஷேத்திரம். நைமி என்றால் ஒரு நொடியில் 8 பாக நேரமாகும், 1/8. ஒரு நைமி இந்த க்ஷேத்திரத்தில் தங்கினாலோ அல்லது நினைத்தாலோ முக்தி கிடைப்பது நிச்சயம். நம்மூர் கடிகாசலம் அல்லது சோளிங்கர் ஞாபகத்திற்கு வருகிறது அல்லவா? இந்த திருக்கடிகை திவ்ய தேசத்தில் ஒரு கடிகை நேரம் இறைவனை நோக்கி தவம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும். நைமிச்சாரண்யமும் அப்படிப்பட்ட க்ஷேத்திரமே. இந்த புனிதமான ஆரண்யத்தில் வியாச மகரிஷி வேதங்கள் மற்றும் புராணங்களை தன் சீடர்களுக்கு கற்பித்திருக்கிறார். பின் ராமஹர்ஷனா மற்றும் அவர் மகனான சூத பௌராணிகரும் ஸ்ரீமத் பாகவதத்தை கற்பித்திருக்கிறார்கள். சமகரிஷியின் யாகத்திற்காக இங்கு ஒரு யாக குண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பிரம்மதேவன். சத்தியயுகத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் யாகங்களை நடத்த வேண்டி ஒரு இடத்தை காட்டச் சொல்ல பிரம்மதேவன் ஒரு புனிதமான சக்கரத்தை, மனோமய சக்கரத்தை உண்டாக்கி அந்த மகா மாயா சக்கரத்தை உருட்டிவிட எல்லா முனிஸ்ரேஷர்களும் அதை தொடர்ந்தனர். அந்த சக்கரம் உருண்டோடி எவ்விடத்தில் இருக்குமோ அங்கு புனித யாகங்களை நடத்தலாம் என்று பிரம்மதேவன் கூறினார். அந்த சக்கரம் பேரிரைச்சலுடன் ஓரிடத்தில் பூமியை பிளந்து கொண்டு நிற்க அதன் சுற்றளவு நேமி உடைந்து அந்த இடம் நேமிச்சாரண்யம் அல்லது நைமிச்சாரண்யமாக உருவானது. இந்த இடத்திலிருந்து புறப்பட்ட நீர் உலகத்தையே மூழ்கடித்து விடும் போல தோன்ற ரிஷிகள் அன்னை மகாமாயாவை, அந்த பராசக்தியை துதிக்க அம்பிகை அந்த நீரை உறிஞ்சி அந்த தண்ணீரை ஓரிடத்தில் தேக்கி வைக்க அது சக்கர தீர்த்தமானது. இந்த இடமும் சக்தி பீடமானது. இந்த பிரம்மவர்த்த குண்டத்தின் நீர் இயற்கான ஒரு ஊற்றாலும் நல்ல சுழல்களும் உள்ள தண்ணீரால் ஆன குண்டம். இங்கு மணல் இயற்கையாகவே சிவலிங்க ஸ்வரூபத்துடன் காட்சியளிப்பதாக கூறுகிறார்கள். இந்த சக்தி பீட நாயகியான மகாமாயா லிங்கதாரிணி என்கிறார்கள். இந்த அம்மை லிங்கதாரிணியை துதித்து ஆதிசங்கரர் லலிதா பஞ்சகம் பாடியிருக்கிறார். அப்படி என்றால் அன்னை லிங்கதாரிணி லலிதா தேவியின் ஸ்வரூபமே அல்லவா? அன்னை லலிதா தேவிக்கும் இங்கே கோவில் இருக்கிறது. இந்த கோவில் மிகவும் புகழ் பெற்றது. இதையே சக்தி பீடம் என்கிறார்கள். அன்னையின் கோவிலுக்கு பக்கத்திலேயே பஞ்சப்பிரயாக தீர்த்தங்கள் உள்ளன. கோதாவரி, காஷி, கங்கோத்ரி, கோமுகி தீர்த்தங்களின் சங்கமம். லலிதா தேவியின் கோவில் நம் அம்பிகையின் கோவில்களைப் போலவே இருக்க அம்பிகை வட இந்திய அலங்காரங்களுடன் காட்சி அளிக்கிறார். அம்பிகை லலிதா உயர்ந்த தெய்வம் அல்லவா? அவளை பூஜிப்பதும் ஆராதிப்பதும் மிகவும் சிறந்த விஷயங்கள். அவளை தொழுதால் கிடைக்காத வரங்கள் ஏதும் உண்டா? நைமிச்சாரண்யம் மகா புண்ணிய கஷேத்திரமாக விளங்க காரணம் நம் அம்பிகையே. அங்கிருந்த ஒரு பெரியவர் என்னிடம், அம்மா, இந்த கோவில் எல்லாம் ரொம்ப பின்னால் கட்டப்பட்டவை. இந்த ஆரண்யம்தான் சக்தி பீடம். அம்பாள் இங்கே இயற்கையோடு ஒன்றை குடியிருக்கிறாள். நீங்கள் இங்கே இருக்கும் ஆரண்யத்தையே தேவியின் பீடமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினார். சத்யநாராயண விரதத்தில் நைமிச்சாரண்யத்தை பற்றி இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. ஏகதா நைமிச்சாரண்யே ருஷயக சௌனகதயக என்று கூர்ம புராணம் இவ்வாறு விவரிக்கிறது. இதம் திரைலோக்கிய விகாயாதம் தீர்த்தம் நாமிஷம் ருத்தம் மகாதேவ பிரியகாரண மகாபாதக நாசனம். நினைத்தாலே முக்தி கிட்டும் கஷேத்திரம். திவ்ய தேசத்திலும் பகவான் நாராயணனின் சுரூபமாக இந்த ஆரண்யம் கருதப்படுகிறது. புதிதாக கோவில்கள் கட்டியிருந்தாலும் இந்த அழகான காடே சக்தி பீடம், அதுவே நாராயணனின் திவ்ய தேசமும் ஆகும் என்று கூறுகிறார்கள். சூதருடைய கத்தி வைத்திருக்கும் இடத்தை தரிசனம் செய்தோம். இங்குதான் சூத பௌராணிகர் அமர்ந்து புராணங்களையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் போதித்தார். இங்கு ஒவ்வொரு மாதமும் சத்யநாராயண பூஜை நடக்கிறது. அது தவிர இங்கு சிவனும் குடியிருக்கிறார்.
இந்த ஆரணத்தை தரிசித்துக் கொண்டே நாங்கள் அகோபில மடத்துக்கு சென்றோம். அங்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் குடிகொண்டுள்ளார். மிகவும் பவித்திரமான இடம். பட்டர் அழகாக பூஜை நடத்தி கொடுத்தார். இதற்குள் வயிற்று பசி ஆரம்பமானது. பட்டர் மிகவும் அன்புடன், இங்கே பிரசாதம் சாப்பிடுகிறீர்களா அம்மா என்று கேட்க, அவர் கொடுத்த பொங்கலும் கத்திரிக்காய் கொச்சும் தேவாமிரதமாக இருந்தது. அவருக்கு நன்றி கூறிவிட்டு கோமதி தரிசனத்திற்கு கிளம்பினோம். முதல் நாள் அயோத்தியாவில் சரையுவில் ஸ்நானம், இன்று கோமதியின் ஸ்நானம். டிரைவர் முதலிலேயே கூறியிருந்தார், அம்மா மாலை 4 மணிக்கு மேல் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக கிளம்புகிறீர்களோ அவ்வளவு நல்லது, ஏனென்றால் மணி இப்போதே 3:30 ஆகிவிட்டது என்றார். கோமதி நதியும் ஊருக்கு வெளியே ஓடுகிறது. ஒரு 4-5 பேர்களை தவிர யாரும் இல்லை. நான் குளித்து முடித்ததும் அங்கிருந்த பண்டா சங்கல்பம் செய்து பூஜை செய்து வைத்தார். நானும் உடனே கிளம்பினேன். நைமிஷாரண்ய காடுகளை பார்த்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினேன். அம்பிகை லிங்கதாரிணியை மனதில் துதித்துக் கொண்டே பயணித்தேன். கர்நாடகாவில் லிங்காயத் என்ற சமூகத்தினர் லிங்கத்தை தாரணம் செய்து கொண்டிருப்பவர்கள். லிங்கத்தை கட்டி பூணல் போல போட்டுக் கொண்டிருப்பார்கள். எனக்கு அவர்கள் ஞாபகம் வந்தது. லிங்கதாரிணி என்றால் தன்னுள் லிங்கத்தை தாரணம் செய்து கொண்டிருப்பவள் என்று தோன்றியது. அப்படி என்றால் அம்மையில் அப்பன், மீண்டும் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை காட்டும் பீடேஸ்வரியாகத்தான் லிங்கதாரிணி இருந்திருக்க வேண்டும். அப்படியே நம் திருச்செங்கோட்டின் குடியிருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் நினைவுக்கு வந்தது. முழு வடிவமும் வெள்ளை பாஷாணத்தில் ஆன திருவுருவம். ஒரு பக்கம் புடவை, மறுபக்கம் வேஷ்டி, பரமன் தண்டாயுதமும் அம்பிகை இடுப்பில் கையும் வைத்திருக்கிறாள். ஒரு பக்கம் மார்பில் கொங்கையும் திகழ திருவடிகள் ஒன்றில் சிலம்பு, ஒன்றில் கழல் என எப்பேற்பட்ட தோற்றம்! லிங்கதாரிணி என்ற அம்மைக்கு உருவம் இல்லாவிட்டாலும் எனக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரே லிங்கதாரிணியாக தோற்றமளித்தார். இதெல்லாம் என்னுடைய கற்பனை தான். ஆனாலும் அந்த கற்பனையும் ஒரு சுகமான அனுபவம். வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பினல்ல பந்தனமும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி என்கிறார் திருஞான சம்பந்தர். ருத்ரோலிங்கம் உமா பீட்டம் தஸ்மை தஸ்மை நமோ நமருத்ரோ நர உமா நாரி தஸ்மை தஸ்மை நமோ நம என்கிறது யஜுர்வேத சமக மகாமந்திரம். உமையும் சிவனும் ருத்ரனும் ஒரே உருவம், அர்த்தநாரீஸ்வர உருவம். இனி நாம் காணப்போவது ஹிமாலயத்தின் தேவியர்களை. என்னுடன் இந்த பயணத்தில் கூடவே வந்து சக்தி பீடங்களை தரிசிக்கும் உங்கள் அனைவருக்கும் தேவியின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். இந்த என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு உடனே அந்தந்த தேவி தரிசனம், அந்த சக்தி பீட தரிசனம் உடனே கிடைத்துவிடும். ஆகையால் என்னுடைய இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Dear listeners, I am very happy that you will be traveling with me to all the Shakti Peeths, and Mata has been blessing you all with her grace. And if you can subscribe to this channel, you can immediately get the Shakti Peeth descriptions. Thank you so much.